Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஆசிரியர்களுக்கு வாழ்த்து. தமிழகத்தில் புளியம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் மதுரையைச் சேர்ந்த PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் அமுதா ஆகியோருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் ஆசிரியை அமுதா ஆகியோருக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் ஆசிரியை அமுதா ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உன்னத பணியை மேற்கொண்டு வரும் தங்களின் அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல் முறைகள் மற்றும் மாணவர் நலனில் கொண்ட அக்கறைக்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழகத்தின் கல்விச் சிறப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்க்கிறது. இந்த தேசிய விருது தங்களின் பணிக்கு மேலும் ஊக்கமளித்து எண்ணற்ற மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றட்டும். நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய். திமுக செயற்குழு கூட்டம், தீர்மானங்கள் நிறைவேற்றம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அமைப்பு தொடர்பாக 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதன்படி கிளைக்கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 45 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் பல்வேறு நிர்வாக பொறுப்புகளுக்கும் வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கழக செயலாளருக்கு 50 வயதும், பேரூர், நகர, ஒன்றிய, பகுதி கழக செயலாளர்களுக்கு 60 வயதும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கு 70 வயதும் அதிகபட்ச வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த நிர்வாக பொறுப்புகளில் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்ற புதிய விதியும் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் வட்டக்கழகங்களை வலுப்படுத்தும் வகையில் புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் வருவாய் மாவட்டங்களின் அடிப்படையில் 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு கழக மாவட்டம் என்ற வகையில் கட்சி மாவட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இதன்படி மொத்தம் 110 கழக மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இனிமேல் மாநகர செயலாளர் என்ற தனிப்பட்ட பொறுப்பு இருக்காது. 110 மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு 15 நாட்களுக்குள் ஒன்றியம், நகரம், பகுதி மற்றும் வட்டக்கழகங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்றும் பின்னர் தலைமை கழக பிரதிநிதி முன்னிலையில் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாறுவோம், மாற்றுவோம். அண்ணாமலை அழைப்பு. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளார். விரைவில் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இயக்கத்தில் பொதுமக்கள் இணைவதற்காக பிரத்யேக இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் 24 மணி நேரத்திலேயே சுமார் 13 லட்சம் பேர் இதில் இணைந்தனர். தற்போது வரை 19.57 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். மேலும் வி த லீடர்ஸ் சார்பில் மாதம் ஒரு சமூக பணி என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு, கடற்கரை மற்றும் 6 தூய்மை பணிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இயக்கத்தின் இணையதளம் புதிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எங்களுடைய இணையதளம் புதிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதில் உள்ள புதிய அம்சங்களை ஆராய்ந்து பயன்பெறுங்கள். மாறுவோம், மாற்றுவோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஒரே ஒரு கடிதம். பெரும் சிக்கலில் மாஜி அமைச்சர் வேலு. கடந்த திமுக ஆட்சியில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுவிக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. அதன்படி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் என 11 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவ வேலு சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 25இல் சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் 20 இடங்களில் ஆவணங்கள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது. தொகையை விடுவித்த அதிகாரிகள் மீது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் வேலுதான். துறை ரீதியான நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட
அதிகாரிக்கு ஓராண்டு ஊதிய உயர்வு மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த துறை ரீதியான விசாரணை வெறும் கண் துடைப்புதான். வழக்கு புலன் விசாரணை நிலையில்தான் உள்ளது. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் பெற்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கவர்னரிடம் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கு சரியாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவிலான ஊழல் குறித்து விசாரணை நடப்பதால் விசாரணையை தடுக்க முடியாது. எனவே விசாரணை தொடர அனுமதிக்க வேண்டும். வழக்கை ரத்து செய்ய எந்த காரணங்களும் இல்லை. வழக்கு ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் அரசு கருவூலத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்திய வழக்கின் புலன் விசாரணையை தடுக்கும் முயற்சியாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையை நடத்தி முடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் மீதான இறுதி விசாரணையை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதுவரை முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்து உத்தரவிட்டார். 2 நாளில் தங்கம் விலை விர். சர்வதேச சந்தை நிலவரத்தால் சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு 2000 கூடியது. இன்று காலை மீண்டும் பவுனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 1,19,600க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 14,950 உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய், கிலோ 2,70,000 ரூபாய். நெருங்கும் ஓணம் பண்டிகை. கேரள விமானங்களில் டிக்கெட் விலை உச்சம். கேரள மாநிலத்தில் வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் வெளியூர் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்கள் கேரளாவுக்கு படையெடுத்து வருகின்றனர். தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் மற்றும் பஸ்களும் இயக்கப்படுகின்றன. ஏராளமானோர் விமானங்களில் பயணிக்கின்றனர். சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கொச்சிக்கு வழக்கமான கட்டணம் 5,336 ரூபாய். ஆனால் இன்று 14,843 ரூபாய். திருவனந்தபுரத்திற்கு 5,853 ரூபாயிலிருந்து 14,700 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் கோழிக்கோடு, கண்ணூர் செல்லும் கட்டணங்களும் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும், கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷூ திருட வந்தவர்களுக்கு காத்திருந்த ஜாக்பாட். ஏட்டு வீட்டில் இறங்கிய டீம். கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டையில் வசிப்பவர் உதயவானன் தளி போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டாக உள்ளார். 13ஆம் தேதி இவர் டியூட்டிக்கு கிளம்பினார். அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். வழக்கம் போல வீட்டை பூட்டி சாவியை ஷூ ஸ்டாண்டில் மறைத்து வைத்து சென்றனர். நோட்டமிட்ட 2 பேர் ஷூக்களை திருட வந்தனர். அவர்களுக்கு வீட்டு சாவியும் போனஸாக கிடைத்தது. வீட்டை திறந்து 6.5 சவரன் நகை, 23,000 ரொக்கம், கேஸ் சிலிண்டர் என கிடைத்ததையெல்லாம் அள்ளினர். சந்தேகம் வராமல் இருக்க மீண்டும் வீட்டை பூட்டி சாவியை அதே இடத்தில் வைத்து சென்றனர். வீடு திரும்பிய உதயவானன் நகை பணம் கொள்ளை போனதை கண்டு ஷாக் ஆனார். தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். சிசிடிவி காட்சிகளை தொடர்ச்சியாக சோதனை செய்து கர்நாடகாவில் பதுங்கியிருந்த நவாஸ் மற்றும் யுனேஷை கைது செய்தனர். 2 வாலிபர்களும் தேன்கனி கோட்டையைச் சேர்ந்தவர்கள்தான். நகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டது.